எமோஷ்னல் டெவலப்மெண்ட், மனவேட்சி வளர்ச்சி 2 வகைகளாக பார்க்கப்படும்போது, ஒன்று நேர்மறையான மனவேட்சிகள், இன்னொன்று எதிர்மறையான மனவேட்சிகள். பாசிட்டிவ் எமோஷ்னல், நெகட்டிவ் எமோஷன்ஸ். மகிழ்ச்சி தரக்கூடிய மனவேட்சிகளை நம்ம உடன்பாட்டு மனவேட்சி என்றும், மகிழ்ச்சியற்ற நிலையை உண்டாக்கும் மனவேட்சிகளை நாம் எதிர்மறை மனவேட்சிகள் என்றும், உடன்பாட்டு மனவேட்சியால் மனநலம் மேம்படும். ஆனால் எதிர்மறையான மனவேட்சிகளால், எடுத்துக்காட்டாக கோபம், அழுகை, பொறாமை போன்ற எதிர்மறையான மனவேட்சிகளால் குழந்தைகளுக்கு மனநலம் பாதிக்கக்கூடும். இவற்றில் செயல்திறன் அதிகரிக்கும் உடன்பாட்டு மனவேட்சிகள் என்பது, எடுத்துக்காட்டாக பரிசுகள், பாராட்டுகள், சிரிப்பு, அன்பு, கருணை, இப்படி சொல்லக்கூடிய நேர்மறையான மனவேட்சிகள் எல்லாம் செயல்திறன் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு. எதிர்மறை மனவேட்சிகள் செயல்திறன் அதிகரிக்காததற்கான வாய்ப்பாக அமையும். அதனால் இங்கே உடன்பாட்டு மனவேட்சிக்கும் மற்றும் எதிர்மறை மனவேட்சிக்கும் உள்ள வேறுபாட்டை நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இதில் சில சமயங்களில் மனநல மேம்பாட்டிற்கு தொடர்புடைய மனவேட்சி எது அப்படின்னு கேட்டுட்டு, ஆப்ஷன் ஏவில் உடன்பாட்டு மனவேட்சி, பியில் எதிர்மறையான மனவேட்சி, சியில் ஏ மற்றும் பி, டியில் இவற்றில் ஏதுமில்லை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா சரியான விடை பாசிட்டிவ் எமோஷன்ஸ், நேர்மறையான மனவேட்சி. அடுத்து மனவேட்சியை பாதிக்கக்கூடிய காரணிகள். என்னென்னலாம் காரணிகள் குழந்தைகளுடைய மனவேட்சியை பாதிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று குடும்ப சூழ்நிலை. குடும்ப சூழ்நிலை எதிர்மறையாக இருக்கப்படும் போது கட்டாயம் குழந்தைகளுடைய மனவேட்சி பாதிக்கும். பிறக்கப்படும் போது அத்தனை குழந்தைகளும் நல்ல குழந்தைகளே, அவர்கள் சூழ்நிலையால் மாற்றப்படுகிறார்கள் என்ற உயரிய சிந்தனையோடு பள்ளி சூழ்நிலை, உடல் வளர்ச்சியும் உடல் நலமும், சில சமயங்களில் உடல் வளர்ச்சி பாதிக்கப்படுறது கூட மனவேட்சியை பாதிக்கும். எடுத்துக்காட்டாக நான் குள்ளமாக இருக்கிறேன், நான் கருப்பாக இருக்கிறேன், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை ஏற்படலாம். அதனால் உடல் நலமும் பாதிக்கப்படலாம். அடுத்ததாக நுண்ணறிவு. எப்போதும் நம்ம நேர்மறையான மனவேட்சிகள் நுண்ணறிவை உயர்த்துகிறது என்றும், எதிர்மறையான மனவேட்சிகள் நுண்ணறிவை பாதிக்கிறது என்றும், சமூகம், இந்த சமூகமானது நுண்ணறிவை எப்படி பாதிப்பு நிகழ்வு அமைகிறதோ அதே போல் சமூகமும் மனவேட்சி பாதிப்பதற்கு ஒரு காரணியாக நம்ம பார்க்குறோம். ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தோடு இணைந்த குழந்தைகளுடைய மனவேட்சி தலை தோங்கி இருக்கும் என்றும், அதுவே சமூக பாதிப்புகள் இருக்கக்கூடிய இடங்களில் வளரக்கூடிய குழந்தைகளின் மனவேட்சிகள் மிக வெகுவாக பாதிக்கப்படுகிறது என்றும், பள்ளி பருவ குழந்தைகளிடம் மனவேட்சி வளர்ச்சியினை அதிகமாக பாதிப்பது நண்பர்களே. மனவேட்சிகள் கட்டுக்கடங்காமல் போயின் மனவேட்சி போராட்டங்கள், எமோஷ்னல் கான்ஃப்ளிக்ட்ஸ் எழக்கூடும். எப்பொழுதும் மனவேட்சிகளை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும். அப்படி கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் அவையே போராட்டமாக, மனவேட்சி போராட்டமாக அமைவதற்கு காரணம். எடுத்துக்காட்டாக எதிரான போராட்டங்கள் ஏற்பட வாய்ப்பு. பல்வேறு நெறி பிறழ்ந்த அல்லது அசாதாரண நடத்தை கோலங்களுக்கு இவையே காரணிகளாக அமைகின்றன என்று பல்வேறு விதமான உளவியல் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். மனவேட்சி வளர்ச்சியின் இறுதி எல்லையை நாம் மனவேட்சி முதிர்ச்சி, எமோஷ்னல் மெச்சூரிட்டி. அப்போது எமோஷ்னல் மெச்சூரிட்டி அப்படின்றது, இந்த மனவேட்சி முதிர்ச்சி என்பது மனவேட்சி வளர்ச்சியின் இறுதி எல்லையை நாம் குறிப்பிடுகிறோம். எந்த ஒரு விஷயத்தையும் அதன் உண்மை நிலையிலேயே பார்ப்பவர் மனவேட்சி முதிர்ச்சி உடையவர் ஆவார். அப்போ இங்கே மனவேட்சியை பாதிக்கக்கூடிய காரணி எது என்று கேட்டுட்டு, ஆப்ஷன் ஏவில் நுண்ணறிவு, ஆப்ஷன் பியில் நாட்டம், ஆப்ஷன் சியில் மனப்பான்மை, ஆப்ஷன் டியில் ஆளுமை என்று கொடுத்தால் நீங்கள் நுண்ணறிவு என்பதை செலக்ட் பண்ணுங்கள். சில சமயங்களில் பாருங்களேன், மனவேட்சியை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்று கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் குடும்ப சூழ்நிலை, பியில் பள்ளி சூழ்நிலை, சியில் சமூக சூழ்நிலை, டியில் இவை அனைத்தும் என்று கேட்டால் இவை அனைத்தும் சரியானது. அதே மாதிரி பெரும்பாலும் குழந்தைகள், பள்ளி பருவ குழந்தைகளிடையே மனவேட்சி வளர்ச்சியில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் யார் என்ற பியர் குரூப், நண்பர்கள், ஒப்பார் குழு என்று அழைப்போம். அதனால் இது மாதிரியான வினாக்கள் எல்லாம் அமைக்கலாம்.